So eighth experiment, write a C program to accept 10 numbers and then print them. ஸோ 10 நம்பரை இன்புட் வாங்கி அதை நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்துட்டு லூப்பில் செய்ய போகிறோம். ஃபார் லூப்பை பயன்படுத்தி அரேயை உபயோகப்படுத்தி இதை நம்ம செய்ய போகிறோம். அப்போ அரே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடுறோம், n ஆஃப் 10 அப்படின்னு ஒரு அரேயை டிக்ளேர் பண்ணிடுறோம். ஸோ டேட்டா டைப்பு இன்டீஜர் சொல்லிடுறோம். இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப்ல nன்ற வேரியபிள் 10 வேல்யூஸை ஸ்டோர் பண்ற மாதிரி சொல்லிடுறோம். ஸோ இதை என்ட்ரி நம்பர்ஸ் 10 நம்பர்ஸ் 1 by 1 சொல்லிட்டு ஒரு ஃபார் லூப்ல i ஈக்குவல் டு 0 இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். i லெஸ் தேன் 10, அப்போ 0 to 9 வரைக்கும் வேல்யூ ஆகும். அரேக்கும் நமக்கு அந்த வேல்யூஸ் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் i பிளஸ் பிளஸ் இது சொல்லிடுறோம். ஸோ ஸ்கேன்எஃப்ல இண்டெக்ஸ் வேல்யூவை கொடுத்துரும், n ஆஃப் iன்னு சொல்லிடுறோம். ஸோ அப்போ ஒரு மதிப்பா நமக்கு வாங்கிடும். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப அவுட்புட் டிஸ்பிளே பண்ணும்போது அதே ஃபார் லூப் i ஈக்குவல் டு 0 இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். ஆரம்பிக்கிற வேல்யூ i லெஸ் தேன் 10, ஸோ முடிகிற வேல்யூ லெஸ் தேன் 10, இப்போ 0 to 9 வரைக்கும் டிஸ்பிளே ஆகும். ஐயோட மதிப்பை ஒன்று இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டிஸ்பிளே பண்ணும்போது அரேயோட இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்றோம், n ஆஃப் i. ஸோ லூப்போட மதிப்பு மாற மாற 0ல இருந்து 9 வரைக்கும் நம்ம என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கோமோ அதை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். சரியா, ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 by 1 வேல்யூஸ் கேட்டுருது. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வேல்யூஸ் என்ட்ரி பண்ணியாச்சு. ஸோ நம்ம என்ட்ரி பண்ண 10 வேல்யூஸும் அரேல ஸ்டோர் ஆயிட்டு ஃபார் லூப் மூலமா திரும்ப நமக்கு டிஸ்பிளே ஆயிடுது. சரியா?